ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்றைக்கி காமிக்கும்போது மனோஜ் வந்து தொட்டில் கட்டிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ரோகிணி கடுப்பாய், மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க நீ கேட்பா. இந்த மாதிரி இன்றைக்கி ஷோரூம் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதால் இந்த மாதிரி என்னை சபிச்சிட்டாங்க. அதனால் நான் டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் வந்து எனக்கு இது மாதிரி அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது கேட்ட ரோஹிணி, என்ன நீ வளர்ற, நீ டாக்டரை பார்த்தியா இல்லை ஜோசியரை பார்த்தியா சொல்லுவான். நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறியா, போயிட்டு பால் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் ஃபீடிங் பாட்டில் வாங்கி வச்சிருப்பான். அது உள்ள ஃபீடிங் பாட்டில் பால் ஊற்றி பால் குடிக்க ஆரம்பிச்சிருவான். திடீர்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்தோடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. டேய் மனோஜ், என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் குழந்தை மாதிரி கீழே மேயவும் ஆரம்பிச்சிருவான். எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. விஜயெல்லாம், டேய் என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படி என்னை அசிங்கப்படுத்துற, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ மீனா, ஒருவேளை இவருக்கு ஏதாவது மனசு ஏதாவது பாதிக்கப்பட்டுடுச்சான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே விஜயாவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஏய் என்ன சொல்கிற, யாரை பார்த்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, அவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். உடனே அண்ணாமலை வந்து கேட்பான், டேய் மனோஜ் என்ன தாண்டா ஆச்சு சொல்லுடான்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே அவரும் வந்து, டேய் என்னதாண்டா சொல்லிட்டு சரி முத்து வந்து வாயிலேருந்து ஃபீடிங் பாட்டில் எடுத்தோடனே பயங்கரமாக அழுவான். ஃபீடிங் பாட்டில் உள்ள வச்சோடனே அழறதை நிறுத்திடுவான். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான். இதை பார்த்து ஸ்ருதி எல்லாருமே பயங்கரமாக சிரிப்பாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கரமாக இன்சல்ட்டிங் ஆகும். உடனே மீனா வந்து கேட்பா ரோகிணி கிட்ட, என்னதாங்க ஆச்சு என்ன சொன்னோடனே அவன் வந்து இதில் நடந்ததெல்லாம் சொல்லுவா. சொன்னதுக்கப்புறம் முத்து வந்து கேட்பான், டே எந்த டாக்டரடா பார்த்தேன்னு சொல்லிட்டு. அவர் சீனியர் டாக்டரை பற்றிலாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவான். உடனே எனக்கு தூக்கம் வருது, நான் போயிட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தொட்டிலில் போய் படுத்துப்பான். இதை பார்த்தவொடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே டாக்டர், சரி நீ எந்த டாக்டர் பார்த்தல, எந்த டாக்டர் பார்த்தேன்னு கேட்டோடனே அவன் சொல்ல மாட்டான். சரி டாக்டர் விசிட்டிங் கார்டே வந்து கொடுத்துருவான். கொடுத்தோடனே அவன் ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்பான், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து உங்களை பார்த்தாருல்ல, என்னாச்சுன்னு சொன்னோடனே அப்போ தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், உங்கள் அண்ணன் பார்த்தது என்னல்ல எங்கள் அப்பாவன்னு சொல்லிட்டு. அப்பாவை அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவருங்க, அவரை பார்த்துட்டே இருப்பார், அவர் சொன்ன எதையுமே அவர் ஃபாலோ பண்ண தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மனோஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஓ அதனால தான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா, இது தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜயை பார்த்தோன்னே பயங்கரமா காண்டாயிடுவாங்க. அவன் எவ்வளவு படிச்சிருக்கான் தெரியுமா, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, பைத்தியம் மாதிரி சிரிச்சிக்கினே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவான், யார் முட்டாள்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோமோ, அவன் சரியான முட்டாள், படிச்சிருக்கானே தவிர அவன் முட்டாள்னு சொல்லிட்டு கிளாஸில் தண்ணியை வச்சுட்டு இது பண்ணுவான். அதில் தான் கீழே விழுந்து வாருவான். பார்த்தீங்களா இவன் சரியான முட்டாள்னு தான் சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உள்ளே வந்தோடனே ரோஹிணி வந்து, என்னடா என்ன மனோஜா சின்ன, சரி முத்துவால் தான் முத்து கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொன்னால் இவளும் திட்டுவான்னு சொல்லிட்டு வழுக்கி விழுந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி வித்யா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாடி போவான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவன் வந்து பிடிச்சி திட்டுவா. இப்போ வந்து நீ கல்யாணத்துக்கு போய் கிருஷி என் பையன் எல்லாருக்கும் காமிக்க போறியா, கம்மையர்னு சொல்லிட்டு இவ பேசினே இருக்கும்போது இவ வந்து பலகுரல் வந்து வெளியில இருப்பா. இதை பார்த்தோன்னே ரோகிணிக்கு ஷாக் ஆகிடும். ஒருவேளை இவ எல்லாத்தையும் நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டாலும்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிட்டு அவகிட்ட போய் கேட்பா. அவளுக்கு ஒன்றுமே புரியாது, அவள் எதையுமே கேட்டிருக்க மாட்டா. இதெல்லாம் கேட்டவுடனே ரோகிணிக்கு காம் டவுன் ஆகிடும். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் மறுபடியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. குட் பாய்.